வணக்கம் மந்தோனியின் அலப்பறைகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கையில் வச்சுருக்கோம்னா கறி, கோழிக்கறி எடுத்துருந்துருக்கோம். இந்த கோழிக்கறியை வச்சு நம்ம வித்தியாசமாக ஒரு சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி பண்ணி தான் நம்ம இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேட்டா எடுத்துட்டியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கறி நல்லா கழுவி எடுக்க போகிறோம். ஊற்றிக்கலாம். கோழிக்கறியை சூப்பராக கழுவி கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கிரேவி வைக்க போகிறோம். பற்றியில் அதுக்கு மசாலாலாம் போட்டு அப்படியே வெறிய அப்படி அடுப்பு வைக்கிறோம். அது வதக்கல் இல்லை ஒன்லி கலக்கல். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பொடி நம்ம போடுறதுக்கு எடுத்து வச்சுக்க என்னென்னா இது மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, சீரக மசாலா, சீரக பொடி, இது பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட போகிறோம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, முக்கியமானது வெங்காயம், தக்காளி. அதுக்கப்புறம் வச்சுக்க அதை வச்சுக்க அப்படியே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உன்னை கூப்பிட்டு இருக்கா கிளாஸியா? இது என்ன ஊற்றணும்? ஏய் என்ன ஆச்சுனா பூச்சினான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. எடுத்துக்கிட்டு இருக்கியா வீடியோ? கொஞ்சோண்டு எண்ணெய் இது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். என்ன நம்ம சூப்பராக இப்போ பார்த்தீங்கன்னா விரவி எடுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வச்சுக்கலாம். பிஸியாக இருக்கிறார் என்ன வீடியோல? எனக்கு இல்லைங்க. பத்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு மண் சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் பட்டை வகையை போட்டுட்டு நம்ம கறியை நல்லா மசாலாவில் போட்டு ஊற வச்சுருக்கோம். பார்த்தியலா? இந்த கறியை அப்படியே தட்டிடுவோம். அவன் உழுந்துட்டா சட்டி வெயிட்டாக இருக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். கிளாஸ் லெமனு ஒரு கிளாஸ் தப்பியா? மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். பேசி வச்சா அப்படியே பரட்டி அப்படியே மூடி வச்சுருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கறியை நம்ம அடுப்பில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வச்சு முடிச்சுக்கலாம். அப்படியே இது மூடின மணிக்கவே அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம தீய போடுவோம். சூப்பராக கறி வந்து நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவி சூப்பராக கிடச்சிரும். நல்லா கிரேவி சாப்பிடப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மூடி போட்டு சூப்பராக மூடி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தீய போடுவோம். அது சூப்பராக வெந்து நம்மளுக்கு கிரேவி ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செம்மையான சாப்பாடு நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சா அந்த கோழிக்கறி கிரேவி நல்லா கொதிச்சிட்டு போல் செம்ம வாசனையாக இருக்குது. திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இதையும் மூடி வச்சுருவோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி கொஞ்சம் நல்லா கட்டியாக கிடைக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கலாம் இங்கே குழம்பு வந்து இப்போ தான் நம்மளுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கிட்டு பாருங்கள் ஒரு ஆள் கறி வெந்து வேகாமல் குழம்பு காஞ்சும் காயாமல் இவங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ பாருங்க இந்த பாய அந்த சோறு கூட காலி. ஒண்ணுமே தரலையா? அப்ப கொடுத்த ஒரு சொம்பு நீர தண்ணி சேமியா அதெல்லாம் காலையில் கொடுத்த காப்பி ஒரு பாக்கெட் பிஸ்கட்டு அது எனக்கு தெரியும். நான் கொடுத்தல சாப்பாடு சரியான பஸ் இவங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்கு. என்ன மாடல் குழம்புன்னு தெரியல. டேஸ்ட் வேற லெவலில் கல்யாண வீட்டு குழம்பு மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோழிக்கறி கிரேவி குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எங்கே கிரேவி ஆகுது அதுக்குள்ளே இங்கே முடிஞ்சுன்னு போல இருக்கு. நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். வேலை முடிஞ்சிடுச்சு. எனக்கு சரி தண்ணி வேணாமா? உங்கள் வேறு நினைச்சிட்டல வச்சிட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்களேன். எவ்வளோ அருமையான குழம்பு. கம்ம சுட சுட. இன்றைக்கி எங்கள் பெரியப்பா தான் என்னோட வந்து சாப்பிட வந்துருக்காங்க. எல்லாப்பொரு வீட்டிலேயே திருவிழா இந்த விசேஷ நாட்களில் தான் இது. எங்கள் வீட்டில் எப்பவும் விசேஷம் தான். டெய்லி மீன் கறிண்ணா. மீன் கறி, கருவாட்டு கறி, மண்டை குழம்பு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இது கறி என்கிட்ட அது நவட்டி போயிடலாம். குழம்பே பார்க்க செம்மையாக இருக்கணும். எதுக்கு நம்ம போய்கிட்டு சமையல்காரையில் கூப்பிடுக்கு தெரிகிறோம். 1000-2000 கொடுத்துட்டு மஞ்சள் வச்சாலே அது ஒரு ருசி தான். மறக்க முடியாது. சூப்பர். செம்ம டேஸ்டாக இருக்கு உண்மையாவே. அப்பா தக்காளி சாப்பிட்டு பார்த்தியா? கறி மாதிரி ஆகிட்டு போ. தக்காளியும் கறியாக இருக்கும். ஒரு கறி எப்படி இருக்கணும்? மகளுக்கு சப்போர்ட்டு. சூப்பர். குழம்பு அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோணி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.